அழைக்கணும். உன்னைத்தான் நான் மாமான்னு கூப்பிடணும். ஆனா அப்ப நீ தானே இந்த மாமான்னு கூப்பிட்டு நடந்தீங்க. நீங்க தானே என்ன மாமான்னு கூப்பிட்டீங்க. உன்னை மாமா என்று அழைத்ததற்கு காரணம் உண்டு. என்ன? வயதிலே சிறியவராயிருந்தாலும் தாயுடன் பிறந்தவருக்கு பேர் என்ன? மாமன். என்ன மாமன்? தாய் மாமன். தாயுடன் பிறந்தவன் வயதிலே இளமையாக சிறியவனாயிருந்தாலும் அதுக்குத்தான் தாயுடன் பிறந்தவனை தாய் மாமன் சொல்வார்கள். ஆமா. என் தாயான குந்தி உனக்கு தங்கை அக்கா. அப்படி என் தாயான குந்தியானவள் உங்க அப்பா பேரு வசிதேவர். ஆமா. வசிதேவர் உடன் பிறந்தவள் தான் என் தாய். உங்க அப்பா கூட பிறந்தவர். அப்ப நீ எனக்கு தாய் மாமன் உறவாக வேண்டும். அதனால தான் வயதில இளமையா இருந்தாலும் உன்னை மாமான்னு கூப்பிட்டேன். கடவுளா இருந்தாலும் கடவுள் என்ற மரியாதைக்கு மட்டும் இல்ல, தாயுடன் பிறந்ததுனால உன்னை தாய் மாமன் மாமன் என்று அழைத்தாய். அதுக்கு நீ காட்டுற நன்றி சரியா போச்சா? எப்பா எதுனாலும் அப்புறமா பேசி வந்தாருமா. கை கொடுத்து தூக்குடா. யாத்தம் எதுக்கு வலியுது? யாத்தம் தண்ணி மூல வலியுது. அந்த தண்ணி யாருக்கு பயன்படும்? இறைக்கிறவனுக்கு பயன்படும். நீ இறைக்கிறவன், நான் மேல ஏறி அந்த இதை மெரிக்கிறவன். உன்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய சேனைகள் 7 அக்ரோணி, துரியோதனுடைய சேனைகள் 11 அக்ரோணி, ஆக 18 அக்ரோணி சேனை 36,36,600 சேனை உயிரினங்களை கொலை செய்த நீ ஒரு பாவி. உன் நலனுக்காக பூபார தீக்க அன்று வாக்கு கொடுத்ததுனால இந்த யுகத்தையே முடிச்சுட்டேன். ஏடாப்பா நாத்தா உங்களை போய் சூதாட சொன்னா, சூதாட்டுல நாடு நகரத்தை தோக்க சொன்னா, உங்களுக்கு ஓசரம் நான் போய் நாடு கேட்க போனேன். அவன் சண்டைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். இந்த 18 நாள் உங்களை காக்கிறதுக்கு ஓசரம் வீடு வாசல் கூட போவாம போட்டுக்க துணி கூட கெதி இல்லாம கிடக்குறேன். நானா உங்களை சண்டைக்கு போக சொன்னேன்? இல்ல, பொண்டாடி புள்ளி கூட பாக்கலமா நானு. காரணம் இல்லாத நீ எந்த விஷயமும் காரணம் இல்லாத செய்ய மாட்டேன். ஆமா. பொண்டாட்டி புள்ளிய விட்டுட்டு வந்து செய்யற அளவுக்கு உனக்கு என்ன அக்கறை? அவ்வளவு நீங்க நல்லா இருக்கணும் தான். அத்தை பத்த புள்ளிங்க எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு அத்தை பத்து புள்ளிங்களை பார்த்து கிளம்பு நானு. ஆனா இந்த யுகத்தை முடிக்கணும், எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரல. நான் அப்படி நினைக்கிற ஆளப்பா. உன் நலன் கருதி அன்று வாக்கு கொடுத்த இந்த யுகத்திலே 18 குரோணி சேனையை உனக்கு பலி கொடுக்கிறேன். அதன்படி உன் நலனுக்காக சேனையை பலி கொடுத்த இந்த யுகத்திலே எனக்கு ஆயுள் 108 வருடம். ஆமா. உனக்கு ஆயுள் 108.25 வருடம். 3.25 நாளிகை என்னை விட நீ வயதில இளையவன். அப்படி நீ எடுத்த கண்ணனவதார இந்த யுகம் துபாபர யுகம் முடிவு. உன் ஆயுளும் இந்த கிருஷ்ணவதாரத்தோடு முடிவு. இந்த கலியுகம் பிறந்து விட்டது. அதனால உன் ஆயுள் முடிப்படி நீ உன் விதி இந்த யுகத்திலே இந்த பிறவித்தோடு முடிய போகிறது. உன் விதிப்படி என்னவோ அப்படி போகட்டும். என் தம்பிமாறு சக்தியை மட்டும்தான் உன்னால எடுக்க முடியும். என்னிடத்திலே பலம் இருக்கிறது. என் தம்பிமாறு 4 பேரையும் நானே தூக்கிட்டு போறேன். நான் இப்ப கூட நம்ம அம்மனுக்கு கம்மன் தர கரியா உன்னை இப்ப கூட நம்ம அம்மனுக்கு கூப்பிடுற தருமா என்ன தூக்குட மாமா. இந்த மரியாதையை கேட்டு வாங்குறவன் நான் இல்ல மாமா. நடந்ததை சொன்னா அவ்வளவுதான். நீ மாமான்னு கூப்பிடுன்னு உன்னை நான் கட்டாயப்படுத்தல. உன் விதி இவ்வளவுதான். என் விதி என்னவோ அது நடக்கட்டும். உன் வேலையை நீ போய் பாரு. நான் புறப்படும்.